ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2343வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருவித்துவக்கோட்டெம்பெருமானை வேண்டி சரணடையும் 5ஆம் திருமொழி. அதிலே 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழியின் அனைத்து பாசுரங்களிலுமே, அதாவது பலச்சுருதி தவிர மற்ற 9 பாசுரங்களிலுமே ஒவ்வொரு உவமையை சொல்லி, அந்த மாதிரி திக்கற்றவனாக நான் இருக்கிறேன், உன்னையே சரணடைந்து கொண்டு, உன்னை விட்டால் எனக்கு எந்த புகழும் இல்லை, திருவித்துவக்கோட்டெம்பெருமானே, என் துன்பமெல்லாம் நீதான் களைய வேண்டும், அப்படி களையாவிட்டாலும் உன்னை விடமாட்டேன், உன் காலிலேயே உன் திருவடிகளிலேயே கிடப்பேன் என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள் இந்த திருமொழியில் அமைந்திருக்கின்றன. அற்புதமான பாசுரங்கள். முதல் பாசுரத்திலே ஓமையாக அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று சொல்லுவார். உன் சரணல்லால் சரணில்லை, தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை வித்துவக்கோட்டம்மானே என்று சொன்னார். 2ஆம் பாசுரத்திலே கண்டார் இகழவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் நான் நிற்கிறேன், உன்னை விட்டு செல்வதற்கு எனக்கு புகழ் இல்லை, வேறு புகழ் இல்லை, உன் குறைகளிலே கூறுவேன், நீ என்னை காப்பாற்றாவிட்டாலும் கூட என்று சொன்னார். 3ஆம் பாசுரத்திலே ஒரு அரசன் அவன் தன் குடிமக்களை பார்க்காமல் அவர்களுக்கு துயரங்கள் செய்தாலும் தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று சொல்வார். என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன் என்று சொன்னார். 4ஆம் பாசுரத்திலே வாளால் அறுத்து சுடினும் அறுத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் நானும் உன்னிடமே, நீ எனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் மீளா துயர் தந்தாலும் வித்துவக்கோட்டம்மா உன் அழாது உன்னதருளே பார்ப்பன் அடியேனே என்று சொன்னார் 4ஆம் பாசுரத்திலே. 5ஆம் பாசுரத்திலே ஒரு கடலில் சென்ற வங்கம், ஒரு கப்பலின் சென்ற பறவை நடுக்கடலுக்கு போன பிறகு எங்கும் போய் கரை காணாமல் எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றிருந்தேனே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால் உன் இணை அடிகள் தான், உன் திருவடிகள் தான் எனக்கு துணை என்று சொன்னார். 6ஆம் பாசுரத்திலே வெந்துயர் வீட்டா விடினும் வித்துவக்கோட்டம்மா செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெண்கதிரோர்கல்லால் அலராவாது. சூரியனுடைய வெப்ப கதிர்களை கண்டு அந்த கிரணங்களை கண்டுதான் தாமரை மலருமே தவிர உன் நெருப்பை கொண்டு போய் அருகிலே வைத்தால் மலராது. அதுபோல நீ எனக்கு என்னுடைய துயரங்களை எல்லாம் நீக்காவிட்டாலும் கூட வித்துவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குலைய மாட்டேனே, உன்னுடைய எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்குத்தான் நான் உருகுவேனே, என் நெஞ்சம் உருகுமே தவிர எதற்கும் உருகாது என்று சொன்னார். 7ஆம் பாசுரத்திலே அற்புதமாக வித்துவக்கோட்டம்மானிடம் எத்தனையும் வான்மறந்த காலத்தும் மழையே பெய்யவில்லை, மழை மறந்து விட்டது பெய்வதற்கு என்றாலும் கூட அந்த பசுமையான பயிர்கள் அந்த கரு முகில்களையே எதிர்பார்த்திருக்கும், மைத்தெழுந்த மாமுகிலேயே பார்த்திருக்கும். அதே போலத்தான் நானும், எனக்கு எவ்வளவு துன்பம் நீ கொடுத்தாலும் என் துன்பங்களை நீக்காவிட்டாலும் கூட என்னுடைய மனமெல்லாம் உண்மையில்தான் இருக்கும், சித்தம் மிக உன்பால் வைப்பன் அடியேனே என்று சொன்னார் என்று அடுத்த 8வது பாசுரம். அற்புதமான இந்த பாசுரத்திலே என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்க்கலாம். ஆறுகள் எல்லாம் கண்ட இடங்களில் பறந்து ஓடினாலும் இறுதியிலே கடலிலேயே போய் சேர்வது போல உன் குணக்கடலிலேயே என் மனம் ஆகிற ஆறு ஈடுபட்டு கலக்கிறது என்கிறார் இந்த பாட்டிலே குலசேகராழ்வார். தொக்கு இலங்கு ஆறு எல்லாம் பறந்து ஓடி, தொக்கிலங்கு ஆறு எல்லாம் பறந்து ஓடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல், புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்ற அவை போல்
மிக்கு இலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா உன் புக்கு இலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே. மிக்கு இலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே. தொக்கிலங்கு ஆறு எல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே என்பது இன்றைய பாசுரம். இதற்கான பதவுரையை முதலிலே அனுபவிக்கலாம். தொக்கிலங்கு ஆறெல்லாம் மிகுந்த நீர்ப்பெருக்குடன் பிரகாசிக்கும் நதிகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் பறந்து ஓடி கண்ட இடங்களிலெல்லாம் பரவி ஓடி தொடுகடலே புக்கு அன்றி ஆழ்ந்த கடலிலே சென்று அடைந்தல்லது தொடுகடலே இறுதியில் கடலில் தான் சென்று கலக்கும் அல்லது புறம் நிற்க மாட்டாத வேறொரு இடத்தில் போய் சேரமாட்டாது, எங்கும் போய் நிற்க முடியாததனால் ஆறுகளினாலே. மிக்கு இலங்கு மிகவும் பிரகாசிக்கின்ற முகில் நிறத்தாய் காளமேகம் போன்ற நிறத்தை உடையவனே வித்துவக்கோட்டம்மா புண்ணியனே முதலில் செய்த புண்ணியத்துக்கும் நிர்வாககனே மற்ற அவை போல் அந்த ஆறுகளைப் போலே புக்கிலங்கு என் மனதில் புகுந்து பிரகாசிக்கின்றன உன் சீரல்லால் உன் கல்யாண குணங்களை அல்லாமல் புக்கிலன்கான் வேறு எதிலும் எனக்கு புகழ் இல்லை என்கிறார் இந்த பாசுரத்தில். பாசுரத்திற்கான திரண்ட பொருள் பார்க்கலாம். மிகுதியாய் விளங்குகின்ற காளமேகம் போன்ற கரிய திருநிறம் உடையவனே வித்துவக்கோட்டம்மானே புண்ணிய வடிவானவனே நீர் திரண்டு மிக்கு ஓடும் ஆறுகளெல்லாம் கண்ட இடமெல்லாம் பரவி ஓடி இறுதியில் ஆழ்ந்த கடலில் சென்று சேர்தல் அல்லது மற்றொரு இடத்தில் புகுந்து நிற்க மாட்டாது. அந்த ஆறுகள் போல என் நெஞ்சிலே புகுந்து விளங்குகின்ற உன் மேன்மைகள் தவிர பிரிதோரிடத்தில் ஆழ்ந்திட மாட்டேன் என்கிறார் ஆழ்வார். இந்த சிறப்பு பொருள் இந்த பாசுரத்தில் சொத்துக்கு உரியவன் சொத்து என்ற சம்பந்தம் பேசப்படுகிறது. புறம் என்றால் வேறொரு இடம், புக்கு இலங்கு என் மனதில் புகுந்து விளங்கும் சீர் திருக்கல்யாண குணங்கள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானத்திற்கான விவரணத்தை பார்க்கலாம். தொக்கு இலங்கு ஆறு எல்லாம் பறந்து ஓடி ஆங்காங்கு பொழியும் மழை நீர் எல்லாம் திரண்டு ஒளியை உடையதாய் கண்ட இடங்களில் பரவி ஓடினாலும் தொக்கிலங்கு ஆறெல்லாம் பறந்து ஓடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் ஆழ்ந்த கடலிலே சென்று புகுமையொழிய வேறெங்கும் நிற்க மாட்டாத ஆறுகள் போல சர்வதா பிகதக சமுத்திர இவ சிந்துபிஹி சர்வதா பிகதக சமுத்திர இவ சிந்துபிஹி என்று ராமாயணம் பாலகாண்டத்திலே வரும். ராமபிரான் நதிகளால் அடையப்படும் கடல் போல் நல்லோர்களால் எப்போதும் அடையப்பட்டான் என்று ஸ்லோகம் சொல்லும். ராமாயணத்திலே சொல்லப்பட்டபடி ஆறுகள் கடலிலே சங்கமிப்பது போல நல்லோர்கள் ராமபிரானை அடைந்தாலும் அவர்கள் அடைவதால் பெருமாளுக்கு ஒரு நிறைவு ஏற்படுவதோ அடையாவிட்டால் ஒரு குறை உண்டானதோ இல்லாதது போலே ஆறுகள் சேருவதால் கடல் நிறைவதோ சேராவிட்டால் கடல் குறைபடுவதோ இல்லை அல்லவா? ஆறுகள் வேறெங்கும் நிற்க மாட்டாமையால் அல்லவோ கடலில் புகுகின்றன. அதுபோல புகுந்து தரிக்க மாட்டாமையாலே நான் உன்னை அடைகிறேன் என்கிறார் பாட்டின் பிற்பகுதியாலே. மிக்கு இலங்கு முகில் நிறத்தாய் மிகவும் பிரகாசிக்கும் கார்மேகம் போலே இருக்கிற நிறத்தை உடையவனே மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா அந்த மேகம் படிந்திருக்கும் மலையே வித்துவக்கோடாகிற திவ்ய தேசம். உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் அந்த மேகம் படிந்திருக்கும் மலையே வித்துவக்கோடாகிற திவ்ய தேசம் அந்த மேகத்தையே எதிர்பார்த்து அனைத்தும் காத்திருக்கின்றன என்று சென்ற பாசுரத்திலே பார்த்தோம் அல்லவா? அப்படிப்பட்டதுதான் அந்த வித்துவக்கோடு திவ்ய தேசம். அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அனைவரும். உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் உள்ளே புகுந்து அனுபவிக்க விளங்கி நிற்கும் உன்னுடைய கல்யாண குணங்களிலே அல்லாமல் அனுபவிக்க அசாரமாக தோன்றும்
மற்றவர்களுடைய குணங்களிலே நான் ஈடுபடுவதே இல்லை. அவனிடம் எனக்கு ஈடுபாடும் இல்லை, நான் ஈடுபடுவதும் இல்லை. இதற்கு காரணம் என்ன என்றால், புண்ணியனே. புமாம்சம் நயதி இதி புண்ணியக. புமாம்சம் நயதி இதி புண்ணிய. ஜீவனை அழைத்து செல்பவனாகையாலே எம்பெருமான் புண்ணியனாகிறான் என்கிற வியுத்பத்தியின்படி என்னை உன்னை நோக்கி அழைத்து செல்லும் முதல் புண்ணியம் நீயே. ஆகையால் உன்னுடைய கல்யாண குணங்களிலே அல்லது மற்ற குணங்களிலே நான் ஈடுபடுவது இல்லை என்பது கருத்தாகும். இந்த பாசுரத்தின் கருத்து. உன்னை விட்டால் எனக்கு எந்த கதியும் இல்லை. உன்னுடைய கல்யாண குணங்கள் அல்லது மற்ற குணங்களில் நான் ஈடுபடுவதில்லை. உன் திருவடிகளே எனக்கு புகழ் என்று இந்த பதிகத்திலே முழுக்க சொல்லி வருகிறார் குலசேகர ஆழ்வார். அதிலே இதுவும் ஒரு நயமான பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். தொக்குலங்கு ஆறு எல்லாம் பறந்து ஓடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்ற அவை போல் மிக்குலங்கு முகில் நிறத்தாய் வித்துவ கோட்டம்மா உன் புக்குலங்கு சீரல்லால் புக்கு இளன்கான் புண்ணியனே. தொக்குலங்கு ஆறு எல்லாம் பறந்து ஓடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்ற அவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவ கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருவித்துவக்கோட்டு அம்மா உய்ய வந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.